வணக்கம் நண்பர்களே. இது அஷ்டாங்க யோகாவில் மூன்றாவது அங்கம் ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம யமா நியமம் பார்த்தோம். இந்த யமா நியமம் வாழ்க்கை பூராவும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். மூன்றாவதுலேருந்து எப்போ நீங்கள் யோகா பண்ணணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணி உட்கார்றீங்களோ அந்த நேரத்தில் பண்ண வேண்டியது தான் இனிமேல் வரப்போகிறது எல்லாமே. இதில் ஆசனம்னா கீழே உட்கார்றது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதுக்கு பட்டக்ஸ் மேலே உட்காருது. ஆசனம்னாக்கா பட்டக்ஸ், அதுக்கு மேலே உட்காருது ஆசனம். இப்போது அப்போ கீழே உட்கார்றது தான் அர்த்தம். நீங்கள் நிறைய இந்த பலவிதமான ஆசனங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹடயோகாசனாஸ் அதெல்லாம் பதஞ்சலி சொல்லலை. நீங்கள் கீழே உட்கார வேண்டும். கீழேயே உட்கார்ந்து சுகமாக ஸ்திரமாக உட்காரணும். சுகமாக உட்காரணுன்னாக்கா உடம்புல எங்கேயும் ஒரு வலி இல்லாமல் நல்லபடியாக உட்காரணும். ஸ்திரம் அப்படின்னாக்கா முதுகுத்தண்டு தலை எல்லாமே ஒரே நீட்டாக இருக்கணும். இப்படி உட்கார்ந்தீங்க ஸ்திரமாக சுகமாக உட்கார்றது தான் ஆசனம். உங்களால் கீழே உட்காரவே முடியலை, வயசாகி போச்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னாக்கா சேரில் உட்காரலாம். ஆனால் கீழே உட்கார்றது மோஸ்ட் ப்ரிஃபரபிள். எந்த ஆசனத்தில் உட்காரலாம் அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி சாதாரணமாக உட்கார முடியுமோ, அதாவது ஒரு அரை மணி நேரம் வச்சுங்களேன். ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல அசையாமல் இருந்தீங்கன்னாக்கா அதுதாங்க ஆசனம். இப்போ உங்களால் சித்தாசனம், சகஜாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம் இப்படி உட்கார முடிஞ்சதுன்னா பத்மாசனத்தில் உட்கார்றது ரொம்ப சிரேஷ்டம். ஆனால் எல்லாராலும் அது முடியாது. நான் சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கேங்கிறதுனால நான் பத்மாசனத்தில் தான் உட்காருவேன். ஸோ ஸ்திரமாக சுகமாக உட்காருவது ஆசனம், அவ்வளோதாங்க. இப்போ இதில் கொஞ்சம் அதனுடைய விளைவுகள், நீங்கள் அந்த மாதிரி உட்கார்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். பிரயத்ன சைத்தில்யம். உட்கார்ந்த பிறகு அசையவே கூடாதுங்க. சுகமாக உட்காரணும், இப்படி பிடிச்சிக்கிட்டு உட்காரக்கூடாது. பிரயத்ன சைத்தில்யம், அதாவது உட்கார்ந்த பிறகு அசையாமல் இருக்க வேண்டும். அடுத்தது அனந்த சமாபத்திபியாம் அப்படின்னு. பிரயத்ன சைத்தில்ய அனந்த சமாபத்திபியாம். அனந்தம்னா ரெண்டு அர்த்தங்கள் சொல்லலாம். ஒன்று கடவுளை பற்றி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கனாக்கா அது அனந்த சமாபத்திபியாம். அது இல்லை அப்படின்னாக்கா இந்த விஸ்வம் இருக்கு இல்லையா, இப்போ யூனிவர்ஸு, கண்ணை மூடிட்டு யூனிவர்ஸு என்னை சுற்றி இருக்குது, நான் இங்கே உட்காண்டிருக்கேன், விஸ்வம் எல்லாமே என்னை சுற்றின்னு இருக்கு, அது அனந்தம். விஷயங்கிறது அனந்தம். அனந்த சமாபத்திபியாம் அப்படி யோசிச்சிங்கன்னாக்கா அப்புறம் இந்த உடம்பை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. பிரயத்ன சைத்தில்யம், உடம்பை பொறுத்த வரைக்கும் பிரயத்னங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்க வேண்டும். அனந்த சமாபத்திபியாம் அப்படின்னாக்கா இந்த அனந்தத்தை பற்றி யோசிக்க வேண்டும். இப்போது இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னாக்கா, அனந்தம் பற்றி யோசிச்சிட்ருக்கோம்னாக்கா என்ன நடக்கும்? ததா துவந்த்வ அனபிகாதா. சாதாரணமாக நம்மளை சுற்றி சீதோஷ்ணங்கள் இருக்கிறது, குளிர் வெப்பம் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கஷ்ட சுகங்கள் அதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே மறந்துடணும். நீங்கள் அனந்தத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, சுகமாக உட்காண்டிருக்கீங்க, உடம்பு அசையாமல் உட்காண்டிருக்கீங்கன்னாக்கா துவந்த்வ அனபிகாதா.
இந்த சீதோஷ்ணங்கள் உங்களை தாக்காது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட சுகங்கள் உங்களை தாக்காது. அதுதான் துவந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களை தாக்காது. இதுதாங்க ஆசனம். சும்மா உட்காரணும், சுகமாக உட்காரணும், எதை பற்றி யோசிக்காமல் உட்காரணும், ஆனந்தத்தை பற்றி யோசிக்கணும். இதுதான் ஆசனம். சும்மா உட்காருங்க, உட்கார்ந்து பாருங்களேன். ஒரு அரை மணி நேரம், இல்லை நீங்கள் உங்களால் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 மணி நேரம், 10 நிமிடம் வச்சுங்க. அசையாமல் உட்காரணும், எதை பற்றியும் யோசிக்காமல் உட்காரணும். நன்றி, வணக்கம். இது யோகாவுக்கு முக்கியமாக பார்க்க போனீங்கன்னாக்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. யமநியமம் வாழ்க்கை பூராவும் அனுசரிக்க வேண்டிய சில விதிமுறைகள். இந்த ஆசனாவிலிருந்து யோகா. நன்றி, வணக்கம்.